சீராக்கன் ஞானம் அதிகாரம் 6. தீய நாட்டங்களின் பிடியில் சிக்கிக் கொள்ளாதே. இல்லையேல் காளையிடம் சிக்கியவன் போல கீறி குதறப்படுவாய். உன் இலைகள் விழுங்கப்படும், கனிகள் அழிக்கப்படும், பட்ட மரம் போல் நீ விடப்படுவாய். தீய நாட்டங்களுக்கு ஒருவர் இடம் கொடுத்தால் அவையே அவரை அழித்துவிடும். அவர் பகைவரின் நகைப்புக்கு ஆளாவர். நட்பு இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும். பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். அனைவரோடும் நட்புடன் பழகு. ஆனால் 1000-ல் ஒருவரே உனக்கு ஆலோசகராயிருக்கட்டும். ஆய்ந்து நட்புக்குள். நண்பரையும் விரைவில் நம்பிவிடாதே. தன்னலம் தேடும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உனக்கு இழிவை கொண்டு வருவார்கள். உன்னுடன் விருந்துண்ணும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். நீ நல்ல நிலையில் இருக்கும் போது அவர்கள் உன் உயிருக்கு உயிரான நண்பர்களாயிருப்பார்கள். உன் பணியாளர்களை ஆட்டி படைப்பார்கள். நீ தாழ்ந்து விட்டால் உனக்கு எதிராய் அவர்கள் மாறுவார்கள். உன் முகத்தில் விழிக்க மாட்டார்கள். உன் பகைவர்களிடமிருந்து விலகினில். உன் நண்பர்களிடம் எச்சரிக்கையாயிரு. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை. அவர்களது தகைமைக்கு அளவுகோல் இல்லை. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலமளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே முறையான நட்பு பேணுவோர். அவர்களை அடுத்தவர்களும் அவர்களைப் போலவே இருப்பார்கள். ஞானத்தை அடைய பயிற்சி. குழந்தாய், இளமை முதல் நற்பயிற்சியை தேர்ந்து கொள். முதுமையிலும் ஞானம் பெறுவாய். உழுது விதைத்து பின் நல்ல விளைச்சலுக்காக காத்திருக்கும் உழவர் போன்று ஞானத்தை அணுகு. ஞானத்துக்காக உழைப்போர் சிறிதளவே களைப்படைவர். விரைவிலேயே அதன் கனிகள் உண்பர். நற்பயிற்சி இல்லாதவர்களிடம் ஞானம் மிக கடுமையாக நடந்து கொள்ளும். அறிவிலிகள் அதனோடு நிலைத்திருக்க முடியாது. அது அவர்களை சோதிக்கும் பாறாங்கல்லாயிருக்கும். அவர்கள் அதை தள்ளிவிட காலம் தாழ்த்த மாட்டார்கள். ஞானம் பெயர் பொருத்தம் உடையது. பலருக்கு அது புலப்படுவதில்லை. குழந்தாய், உற்று கேள். என் தீர்ப்புகளை ஏற்றுக்கொள். என் அறிவுரைகளை புறக்கணியாதே. ஞானத்தின் விலங்குகளில் உன் கால்களை பிணைத்துக்கொள். அதன் சங்கிலியில் உன் கழுத்தை புகுத்திக்கொள். குனிந்து அதனை தோளில் தூக்கி சுமந்து செல். அதன் தலைகளை கண்டு எரிந்து விழாதே. உன் முழு உள்ளத்தோடும் அதனை அணுகு. உன் முழு வலிமையோடும் அதன் வழியில் நடந்து செல். அதனை நீ நாடி தேடு. அது உனக்கு புலப்படும். அதனை சிக்கென பிடி, நழுவ விடாதே. முடிவில் அது அளிக்கும் ஓய்வை பெறுவாய். அதுவே உனக்கு மகிழ்ச்சியாய் மாறும். அதன் விலங்குகள் உனக்கு வலிமையான பாதுகாப்பு ஆகும். அதன் தலைகள் மாட்சிமிகு ஆடையாக மாறும். அதன் மீது பொன் அணிகலன் உள்ளது. அதன் தலைகள் நீல மணிவடம் ஆகும். ஞானத்தை மாட்சிமிகு ஆடையாக அணிந்து கொள். மகிழ்ச்சி தரும் மணிமுடியாக சூடிக்கொள். சுழந்தாய், நீ விரும்பினால் நற்பயிற்சி பெற முடியும். உன் கருத்தை செலுத்தினால் திறமையுடன் திகழ முடியும். கேட்டறிய ஆர்வம் கொண்டால் அறிவு பெறுவாய். பிறருக்கு செவி சாய்த்தால் ஞானி ஆவாய். மூப்பர்களும் தோழமையின் நாடு. ஞானிகள் யாரென கண்டு அவர்களை சார்ந்து நில். கடவுளை பற்றிய எல்லா உரைகளுக்கும் செவிசாய்ப்பதில் ஆர்வம் காட்டு. அறிவு கூர்மை கொண்ட பழமொழிகளை கேட்காமல் விட்டு விடாதே.
அறிவு கூர்மை படைத்தோரை நீ கண்டுவிட்டால் விரைந்து அவர்களிடம் செல். உன் காலடி பட்டு அவர்களின் வீட்டு வாயிற்படிகள் தேயட்டும். ஆண்டவரின் நெறிமுறைகளை எண்ணிப்பார். அவருடைய கட்டளைகளை எப்போதும் உள்ளத்தில் இருத்து. அவரே உன் உள்ளத்திற்கு தெளிவூட்டுவார். நீ விரும்பும் ஞானத்தை உனக்கு அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஹோலி பைபிள் தமிழ் சேனலில் திங்கள் முதல் வெள்ளி வரை திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரமானது பதிவேற்றம் செய்யப்படும். நம் அன்பு கடவுளின் ஆசியும் அருளும் இன்னும் பலருக்கு கிடைக்கப்பெற ஹோலி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.